முற்றம் நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, உச்சநீதிமன்ற வழக்கறிஞர், அரசியல் விமர்சகர் தேவ சம்பத் கிருஷ்ணன் அவர்களோடு நாம் இன்றைய அரசியல் நிகழ்வுகள் பற்றி பேச இருக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. தினமும் ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கிறது. அதாவது தேர்தல் தொடர்பாக மாநிலங்களவை தேர்தல் கூட நடக்கப் போகுது. ஆனால் கூட்டணிகள் இன்னும் இறுதியாகவில்லை. தமிழ்நாட்டு அரசியல் நிலவரம் பற்றி உங்களது கருத்து என்ன? வணக்கம். தமிழக மக்களுக்கு ஒரு நல்ல செய்தி. இன்றைய சூழ்நிலையில் இன்னும் கூட்டணி அமையாத நிலையில் காங்கிரஸும் திமுகவும் கூட்டணி என்று சில பேர் பேசுகிறார்கள். சில பேர் காங்கிரஸும் விஜய் கட்சியும் கூட்டணி என்று சில பேர் பேசுகிறார்கள். 2 பார்ட்டிகளும் 3 பார்ட்டி இதில் கலந்துக்கிறாங்க. காங்கிரஸ் எம் பக்கம் போகுது, அங்கே தான் செல்வாக்கு அரசியல்வாதிகள் நிறைய பேர் பேசுகிறார்கள். இன்றைய சூழ்நிலை இன்றைய ஈவினிங்கில் யார் கூட்டணி, விஜய் பக்கமா அல்லது திமுக பக்கமா என்பது காங்கிரஸ் டிசைட் பண்ணுறாள். ஏன்னா நாளைக்கு ராஜ்யசபா எம்பிகளுக்கு ஃபைல் பண்ணுற நாள் 5ஆம் தேதி. அதுக்காக இன்றைய முடிவு பண்ண நேரம் வந்து விட்டது. மேல்மட்டத்தில், டெல்லி மேல்மட்டத்தில் சில கருத்துக்கள் நேற்று நைட்டு நம்ம தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் இல்லாமல் அங்கே ஒரு மீட்டிங் நடந்திருக்கிறது என்று அறிகிறேன். அதில் மேக்சிமம் 41 சீட்லேருந்து 36 சீட்டு வரைக்கும் காங்கிரஸ் கேட்குறதாக, ராகுல் கேட்குறதாக ஒரு வதந்தி. ஆனால் திமுக சைட்லேருந்து 25, 26ன்னு சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இன்றைய சூழ்நிலையில் எதிர்காலம் எப்படி இருக்கிறது என்னுடைய கணிப்பு, என்னுடைய சொந்த கருத்து, என்னுடைய கணிப்பு. 1980 எம்ஜிஆர் கட்சி டிசால்வ் பண்ணினாங்க இந்திரா காங்கிரஸ். இந்த காங்கிரஸில் இந்திரா காந்தி, திமுகவும் காங்கிரஸும் ஒரு கூட்டணி அமைஞ்சது. அன்றைக்கி 234 சீட்டில் 117 சீட்டு இருவரும் நின்றார்கள். எம்ஜிஆர் தனியாக நின்றார். ஆனால் 117 நின்றபோது எம்ஜிஆர் ஈஸியாக 136க்கு மேலே ஜெயிச்சு அவர் ஆட்சி அமைச்சார். இதில் என்னுடைய கருத்துன்னா, மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யணும்னு தான் அரசியல் தலைவனாக முடியும். மக்களுடைய எண்ணங்கள் வேறு, நீங்கள் தலைவனுடைய எண்ணங்கள் வேறுன்னா பல இதில் தோற்று போயிடுறாங்க. மக்கள் விரும்பியதை சொல்ல காப்பாற்றலை திமுக. அவருடைய 21 சொன்ன வாக்குறுதிகள் ஒன்றுமே காப்பாற்றலை. அதில் முக்கியமானது எதிர்கால மக்களுடைய லோன், அதாவது கல்வி கடனை நிவர்த்தம் சொன்னாங்க, செய்யலை. அப்புறம் கேஸ் சிலிண்டருக்கு பணம் கொடுக்கணும்னு சொன்னாங்க. இடையே 4 வருஷமாக கொடுக்காத அந்த பெண்களுடைய பணத்தை சேர்த்து நீ கொடுத்ததாக சொல்கிறாங்க. ஆனால் அதனால் மக்கள் மனமறிட்டாங்களா? இல்லை. அங்கங்கே திமுகத்தில் 21 இன்றைக்கி வரைக்கும் எடுத்து பாருங்கள், எத்தனை கொலைகள், எத்தனை கேஸ் போட்டு என்னென்ன பண்ணிக்கிறாங்கன்னு தெரியும். மக்கள் பெண்களுக்கு எப்படி இருக்கிறாங்கன்னு எல்லாமே எல்லா அரசாங்கமும் இந்தியா முழுவதும் எடுத்துக்கங்க. சாதாரண இந்த ஒயின் ஷாப் நடத்துகிறவங்களும் எடுத்துங்களேன். கர்நாடகாவில் ஒரு குவார்ட்டர் வாங்கினாலும் ஃபுல்லு வாங்கினாலும் பில்லு தரான். ஆந்திராவில் தர்றான், பாண்டிச்சேரியில் தர்றான், கேரளாவில் தர்றான், ஏன் டெல்லியிலையும் தர்றான். ஆனால் இங்கே பில்லு தராங்களான்னு பாருங்கள். அந்த பணத்துக்கு மேலே ஒரு 10 ரூபாய் 20 ரூபா வாங்கிட்டு தான் ஒரு ஃபுல்லு வாங்கினா 20 ரூபா வாங்குறாங்க, குவார்ட்டர் வாங்கினா 10 ரூபா வாங்கினா. அதுக்கே பில்லு நேர்மை நியாயமாக இல்லை. அன்றைக்கி 21 என்ன சொன்னார், எதிர்க்கட்சி தலைவராக ஒரு ஸ்டாலின் என்ன சொன்னார், நான் அப்படி பண்ணுறேன், நேர்மை நியாயம், வெள்ளை அறிக்கை விடுகிறேன் அப்படிங்கிறாரு. இது வரைக்கும் என்ன செஞ்சு முடித்தார்? மக்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? சொல்லை அவர் சொன்ன வாக்குறுதிகள் அத்தனை நிறைவேற்றப்பட்டதா? அழகாக பேசலாம். காங்கிரஸ் இது உங்களோடு சேர்ந்தாலும் அது காங்கிரஸ் தான் பாதிப்பே ஒழிய, அன்னைக்கு எடப்பாடி எதிர்த்து நின்றதுனால 3 ஓட்டு டிஃப்ரென்ஸில் ஜெயிச்சார், ஆட்சி அமைச்சார். மக்கள் அத்தனை பேர் நம்பினாங்க. இன்றைக்கி எடப்பாடியோட மோசமாக இன்றைக்கி போய்கொண்டு இருக்கிறது இந்த ஆட்சி. அதனால் காங்கிரஸ் இவரோடு சேருமானால் பின்னோக்கி பாருங்கள், 1980 நிலைமை தான் வரும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் விஜய்க்கு இன்றைக்கி கூட மீட்டிங்கு தஞ்சாவூரில் போடுகிறார். 8ஆம் தேதி அவருடைய தேர்தல் அறிக்கை ஒரு பார்ட் விடுறன்னு சொல்கிறார். அவருடைய அறிக்கை பார்ப்போம். அவருக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு எதிர்பார்க்குறேன் நான். ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே. இதை எடப்பாடி ஆட்சி செஞ்சு முடிச்சிட்டாரு, மக்களுக்கு என்ன செஞ்செல்லாம் பார்த்துட்டோம். இவர் ஸ்டாலின் அவர்களும்
ஆட்சி செஞ்சு பார்த்தா அவர் என்ன செஞ்சாலும் பார்த்துட்டோம். ஒரு புதியவர் வராரு. புதியவருக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து மக்களுக்கு என்ன செய்வான்னு ஒரு சான்ஸ் கொடுப்போம் என்பது என்னுடைய கருத்து, முழு கருத்து. அதுக்காக காங்கிரஸ் வளரணும்னு காங்கிரஸ்காரர் நினைக்கிறாங்களே ஒழியா அதுக்கு என்னடா ஈடுபாடு, என்ன உழைப்பு கேட்டால் 20-25 சீட்டு வாங்கினா எப்படி வந்து மக்களிடத்தில் போய் சேரும் உங்களுடைய கொள்கைகள்? அதிக சீட் நின்றால் தான் எவ்வளோ வாக்கு வாங்கணும், எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்கணும்னு கண்டுபிடிக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது வந்து காங்கிரஸ் பட்டி தொட்டிகள் உழைப்பாளிகள் வேலை செய்கிறவங்க வந்து கொண்டு போய் சேர்த்த வேணும். இப்போ ராகுல் எழுச்சி அந்த மட்டும் போதாது. காங்கிரஸை டெவலப் பண்ண வருங்கால வாலிபர்களை உற்சாகப்படுத்தி எல்லா பக்கமும் நல்ல கட்சி, நல்ல கொள்கை. ஆனால் வந்து உழைக்கிறவருக்கு அதை கொண்டு போய் மக்களை சேர்த்துவதுதான் குறைவாக இருக்கிறார்கள். ராகுல் விரும்புகிறார் காங்கிரஸ் ஆட்சியை கொண்டு வர வேண்டும், தமிழகத்தில் மீண்டும் காமராஜ் ஆட்சி வேண்டும் என்கிறார். அதனுடைய உழைப்புகள் நிறைய தொகுதியில் நிற்க வேண்டும் என்பதுதான் அவருடைய ஆசை. இடைப்பட்ட காலத்தில் இடையில் இருக்கிற அத்தனை பேருமே அதை தடுக்கிறார்கள். ஆனால் எதிர்காலம் எப்படி இருப்பது நம்மளுக்கு 26 ஃபஸ்ட் வீக்கில் தான் எலெக்ஷன் வரும் என்று நம்புகிறேன். அந்த ஃபஸ்ட் வீக்கில் என்ன தெரியும்னு நாம் எதிர்பார்ப்போம். இன்றைய சூழ்நிலை என்பது விஜய்க்கு அதிகமாக ஓட்டுகள் கிடைக்கிறது ஒரு கருத்து நிலவுகிறது. மக்கள் எழுச்சி பெறுகிறது. 30%, 35% சொல்லுகிறார்கள். நாளுக்கு நாள் விஜய்க்கு அதிகரித்து கொண்டே வருகிறது, ஓட்டர்கள் அதிகரித்து கொண்டே இருக்கிறார்கள். கடைசியாக என்னுடைய கருத்து என்னென்னா, கூட்டி கழித்து பார்த்தா முதல்ல விஜயும், இரண்டாவது எடப்பாடியும், மூன்றாவது தான் திமுக வரும்னது என் கணிப்பு. நான் பொறுத்து வந்து பார்ப்போம். என்னுடைய கணிப்பு வேறு, மக்களுடைய கணிப்பு வேறு. மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு இப்போ தான் புதிதாக விஜய் நிற்கிறார். அவருக்கு எவ்வளோ ஓட்டு ஒழுகும்னு எல்லாத்தையும் சில கருத்துக்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் வந்து மக்கள் வந்து காசு கொடுக்காமல் அவரை பார்க்க வர்றாங்களா, ஓட்டரா அப்படின்னு எல்லாத்துக்கும் ஒரு சந்தேகங்கள் வருகிறது. ஆனால் அவர் கட்சியில் சேர்ந்தவர்கள் அத்தனை பேரும் பார்த்தீங்கன்னா 1.5 கோடி மக்களுங்கிறாங்க. 1.5 கோடி மக்களுக்கு எப்படா வந்து மெம்பர்ஷிப் பண்ணது? அவர் ஆதார் கார்டும் ஓட்டர் லிஸ்ட் கார்டும் சேர்ந்து தான் 1.5 கோடிங்கிறாங்க. ஆனால் நாளுக்கு நாள் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே மக்கள் வெள்ளம் வந்து கொண்டே இருக்கிறது. காசு கொடுக்காமல் வந்து கொண்டே இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் பார்ப்போமே. இன்றைய சூழ்நிலையில் திரும்பி நாம் வந்து சந்திக்க போகிறோம், எலெக்ஷனை பார்க்க போகிறோம். ஒரு முடிவு வந்து மே மாதம் 15க்குள்ளே தெரியும் என்று நம்புகிறேன். காங்கிரஸ்காரர்கள் அதிகமான இடம் வேண்டும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் கொடுக்கப்பட்ட இடங்களுக்கான வேலைகளை அவங்க செஞ்சுருக்காங்களா? தமிழ்நாட்டில் அவங்க கட்சியை வளர்த்துருக்காங்களா? இல்லை தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏதாவது உதவி பண்ணியிருக்காங்களா? ஒன்றுமே பண்ணாமல் எனக்கு 30 சீட்டு வேணும், 40 சீட்டு வேணும்னா எப்படி கொடுப்பாங்க திமுக? நல்ல கேள்வி. தளபதி அவர்களே, எம்எல்ஏ மட்டும் ஆகிட்டோம். அத்தனை வந்து பண்டுகளும் இதுகளும் யார் கையில் இருக்கிறது? ஆளுங்கட்சியாக இருக்கிறது திமுக கையில் இருக்கிறது. திமுக கையில் வச்சுட்டு நாங்கள் போய் மக்களை என்ன செய்ய முடியும்? இல்லை, இப்போ ஆட்சிக்கு எதிராகவும் சரி, சமுதாய உயர்வுக்காகவும் சரி, ஏதோ போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் இந்த மாதிரிலாம் ஒன்றுமே நடத்துகிற மாதிரி இல்லைங்க. அதாவது கட்சி இருக்கிறதாவே தெரியலையே. இருக்கிறீங்க பாருங்க. லாஸ்ட் டைம் வந்து எத்தனை சீட் நின்னாங்க, எத்தனை சீட் ஜெயிச்சாங்க? பர்சன்டேஜ் எடுத்து பாருங்கள். 73% வந்து லாஸ்ட் டைம் நின்னதுக்கு வந்து எத்தனை சீட்டு? 18 சீட் ஜெயிச்சுக்கலாம். அதில் கம்பேரிசன் பண்ணி பாருங்கள். திமுக எத்தனை சீட் நின்றுச்சு கம்பேரிசன் பண்ணுங்கள். இவங்க வந்து 71%, காங்கிரஸ் வந்து 72-73% வாங்கியிருக்கிறாங்க ஓட்டு. கம்பேரிசன் நின்ன தொகுதியில் ஜெயிச்ச கட்சி வந்து பர்சன்டேஜ். அந்த அளவுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கும்போது ஏன் தனியாக நிற்கக்கூடாது? தனியாக நிற்போம். நீங்கள் இது வரைக்கும் திமுக 1949 ஆரம்பித்த கட்சி 67லேருந்து நீங்கள் தனியாகவே நின்றுக்கிறீங்க. அன்றைக்கி அண்ணாதோட 14 கட்சி கூட்டணி, எம்ஜிஆர் 14 கட்சி கூட்டணி இல்லாமல் நின்னத ஒரே ஒரு கட்சி வந்து காங்கிரஸ் அந்த காலத்தில் நின்றுச்சு. காமராஜ் போய் எடுத்துக்கோங்க. காமராஜ் 60 நின்ன போது 55 தொகுதிகள் வந்து 500 ஓட்டு 1000 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துச்சு. அதுக்கு பிறகு என்ன வரலாறு? கூட்டணியாக தானே இருக்கிறாங்க. கூட்டணி என்பது இப்போ எல்லாமே தொடர்ந்து வருகுது. பாருங்கள், இன்னொன்று பாருங்கள், ஒரு என்ன நிலைமைன்னா, அண்ணங்கிறாங்க, தம்பிக்கிறாங்க. அண்ணனுக்கு தம்பிக்கு சம உரிமை வேணுமல்ல. அண்ணனே எல்லாம் எடுத்துகிட்டு அப்போ தம்பி என்ன எப்படி வாழ முடியும்? இதுதான் கொஸ்டின். நான் அண்ணன் தம்பி அப்படின்னு காங்கிரஸ் திமுகன்னு சொல்லுகிறாங்க. 5 ஆண்டுகளாக இது தெரியல. ஆனால் கடைசியில் தேர்தல் நடக்கும்போது சீட்டு வாங்கும்போது மட்டும் இது தெரியுதா உங்களுக்கு? ஐயா, 5 ஆண்டுகள் கேட்டு சலிச்சு போச்சு. அதனால தானே இந்த வாக்கு எலெக்ஷன் போது தானே கேட்க முடியும், உரிமைகள் கேட்க முடியும். 5 ஆண்டா கேட்டீங்க, போய்
எனது இனிப்பு வாங்கி ஒரு தடையை தாண்டி போய் இனிப்பு வாங்கி ஸ்டாலின் கொடுத்தாரு ராகுல். அதுங்க பாருங்க, இன்னைக்கு அண்ணனும் தம்பி இன்பமாக்குற போது இதுக்கிறாங்க. அண்ணன் தாத்தன் சொத்து அப்பன் சொத்து பிரிக்கின்ற பொழுது அண்ணன் அதிகமாக எடுத்துக்கிறா, தம்பி கொடுக்கலன்னா சண்டை வருமில்ல. இதான் நேச்சர். இதான் ராகுல் கேட்குறாரு. இதான் உண்மையான நிலைமை. இப்போ தமிழ்நாட்டில் நிறைய கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய கூட்டணி, மகா கூட்டணியை வைத்திருக்கிறார்கள், திராவிட முன்னேற்ற கழகம். அவங்கள கொண்டு போய் நீங்கள் 3வது இடத்து தான் வருவாங்கன்னு சொல்கிறீங்களா? இது ஒரு சிறுபிள்ளைத்தனமா இல்லையா? அது ஐயா நல்ல யோசனை பண்ணி சொல்கிறேன். இது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு சேர்ந்தா மட்டும் கூட்டணி இல்லை. மக்கள் மனநிலை இப்போ எப்படி நினைக்கிறான், எது நினைக்கிறேன்? எப்பயுமே ஆளுங்கட்சிக்கு அடுத்த எலெக்ஷன் வந்துச்சுன்னா நிச்சயமாக அது எப்படி 5% 10% குறையும் நேச்சர் அது. ஆனால் இது நாம் இது சிறுபிள்ளைத்தனம் இல்லை. இது நல்லா அனலைஸ் பண்ணி சொல்லுகிறேன். ஆளுங்கட்சிக்கு ஏண்டியா ஆட்டோமேட்டிக்காக 5% குறையும். 1. 2வது மக்களுக்கு நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் காப்பாற்றலுங்கிறது 2. 3வது அதோடு காங்கிரஸ் போல உன்னால் நான் கேட்டால் என்னால் நீ கேட்டங்கிறது நாளைக்கு எதிர்காலம் ரிசல்ட் வரப்போகிறது. எதிர்பாருங்கள். நீங்கள் எத்தனை கூட்டணி வச்சாலும் தலைவர்கள் தான் கூட்டணி, மக்கள் கூட்டணி கிடையாது. மக்கள் எந்த பக்கம் இருக்கிறான், எப்படி ஓட்டு போடுறாங்கிறது தான் குறிக்கோள். ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கிற உறுப்பினர்கள் மக்கள் தானே. ஒவ்வொரு கட்சியிலையும் இருக்கிற உறுப்பினர்கள் போட்டாலே இவங்க வெற்றி பெறுவார்கள் அப்படின்ற ஒரு சூழல் இருக்குல்ல. திமுகனுடைய உறுப்பினர்கள் இப்போ எத்தனை பேர் இருக்கிறாங்க? 17%, 18%, மேக்ஸிமம் போனால் 20% தான். 20% ஓட்டு போட்டு ஜெயிக்க முடியுமா? மற்ற கட்சிகள் இருக்கு, ஒரு 14 கட்சி இருக்கு. 14 கட்சிகளில் கட்சி தான் இருக்குது. லெட்டர்படி கட்சி எத்தனை பேர் இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ கேப்டன் கட்சி இருந்துச்சு, அன்றைக்கி எத்தனை பேர் ஜெயிச்சாங்க? இன்றைக்கி இந்த அம்மா இன்றைக்கி வந்துக்கிறாங்க. இந்த அம்மாளுக்கு எத்தனை செல்வாக்கு? அன்றைக்கி 8% இந்த கட்சி, இன்றைக்கி 1/2%, 3/4%, 1% கூட இல்லை. இப்போ அந்த அம்மா கூட்டணி வச்சு என்ன பண்ண போகிறாங்க? ஐயா, இப்போ ஒரு 5000 ரூபாய் எல்லாரும் கொடுத்தாரு பெண்களுக்கு. அது இல்லாமல் இப்போ ஒரு 2000 ரூபாய் 40 லட்சம் பேருக்கு, மாற்றுத்திறனாளர்கள் அப்புறம் விதவைகளுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. எப்போவுமே தமிழ்நாட்டில் காசு கொடுத்தா வெற்றி பெறுவோன்ற ஒரு நிலை இருக்குது. இது அவங்களுடைய நல்வாழ்வுக்கு கொடுத்தாலும் சரி, இல்லை வாக்குக்கு கொடுத்தாலும் சரி, பணத்தை பெற்றுக்கொண்டவர்கள் வாக்களிக்காமல் இருப்பாங்களா? ஐயா, மொத்த தமிழ்நாடு ஓட்டர்ஸ் எவ்வளோ தெரியுமா? 5,76,00,000 நினைக்கிறேன். அது அப் அண்ட் டவுன் இருக்கலாம். 5,76,00,000 234 தொகுதியில் 217 தொகுதி பெண்கள் அதிகம். ஒன்லி 15-16 தொகுதியில் மட்டும்தான் ஆண்கள் மட்டும் அதிகம். அந்த பெண்களுக்கு நீ பணம் கொடுத்து கவர் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க. இன்றைக்கி ஒரு 5000 2000 எத்தனை நாளைக்கு சாப்பிட முடியும்? அன்றைக்கி எம்ஜிஆர் நம் நாட்டு படம் நீ பார்த்துருந்தீங்களா, உங்களுக்கு புரியும். ஜெயலலிதா அம்மா அவர்கள் இது எத்தனை நாளைக்கு நீ சாப்பிட போகணும் எம்ஜிஆரை கேட்பார் கேள்வி. அது என்ன 5 ரூபா, அன்றைக்கி 5 ரூபா வாங்கிட்டு ஒரு வேளை 2 வேளை, ஒரு நாளைக்கு சாப்பிடலாம், 2 நாளைக்கு சாப்பிட்றேன், அப்புறம் மற்ற நாள் 365 நாளைக்கு சாப்பிட முடியுமான்னு கேட்பார். இந்த 5000 ரூபாய் இன்றைக்கி சூழ்நிலை 5000 ரூபாய் எத்தனை நாளைக்கு தாங்க? நீங்கள் 40 லட்சம் பேர் இருக்கிறீங்க, மொத்த ஓட்டு எத்தனை? 5,76,00,000. ஐயா, ஒன்றுமே கிடைக்காத இடத்துல இந்த ஒரு 5000 கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே. நன்றியோடு இருக்க மாட்டாங்களா? இது நன்றி என்பது விஜய் என்ன சொல்கிறாருன்னா, நான் பணம் தர மாட்டேன், உங்களுக்கு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வள்ளலை தருவேன், உங்களுடைய டெவலப்மெண்ட்டு தருவேன், உங்களுக்கு எல்லாத்துக்கும் இண்டஸ்ட்ரி டெவலப் பண்ணி அதனுடைய வேலை கொடுத்து உங்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்தவேங்கிறார். நான் பைக்கு வாங்கி தரமாட்டேன், வீடு வாங்கி தரமாட்டேன், வீடு வாங்க கட்டுறக்கூடிய அஸ்திவாரத்தை அதனுடைய எண்ணங்கள் செயல்களை நான் தருவேன் என்று அவர் சொல்லுகிறார். ஒரு தடவை சான்ஸ் பார்ப்போமே. இதையெல்லாம் சொன்னார். ஆனால் இப்போ அவரோட குடும்ப பிரச்சனையினாலேயே அவருடைய வாக்குகள் குறைகிறது அப்படின்ற ஒரு கணக்கும் வந்திருக்கு. ஐயா, நான் ஒரு அட்வொகேட். இது அவருக்கு எல்லா மனைவிக்கும் கணவனுக்கு கருத்து வேறுபாடுகள் நடப்பது இயல்பு. ஆனால் இது இந்த குடும்ப பெட்டிஷனை யார் வெளியிட்டாங்கன்னு தெரியல எனக்கு. இது வெளியிட்டதும் மிகப்பெரிய தவறு. அவருடைய பர்சனல் லைஃப் அவங்களுக்குள்ள உட்காந்து தீர்த்துப்பாங்க. அங்கே அப்பா அம்மா இருக்கிறாங்க, அந்த பக்கம் அப்பா அம்மா இருக்கிறாங்க, உட்காந்து பேசுவாங்க. அவங்க 2 குழந்தைகள், மெச்சூரிட்டியான குழந்தைகள். ஆனால் அதில் அது நான் கருத்து சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை. ஆனால் இருந்தாலும் அவங்க இருவரும் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என்று இயேசு பிரானேன்னு நான் ப்ரே பண்ணிக்கிறேன். ஏன்னா 2 பேரும் சேர்ந்து வாழ்ந்தால் நல்லது, நன்மை. ஆனால் அவங்களுக்கு கருத்துப்பட ரொம்ப நாளாக எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த சங்கீதா அம்மாளுக்கு இவருடைய அரசியல் போகிறது பிடிக்கலைன்னு சொல்கிறாங்க. எல்லா பணத்தை சம்பாரித்து கொண்டு அரசியல் விட்றீங்களே, நீங்கள் வேண்டாம், உங்கள் அரசியலுக்கு வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம்னு. இதில் அரசு அவளுக்கு அட்வைஸ் யார் பண்ணுறாங்களோ தெரியாது.
ஆனால் கொஞ்ச நாள் ஒரு 4-5 வருஷமாகவும் தனியாக இருக்கிறதாக சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவருக்கு வந்து சின்னதுலேருந்து அரசியல் ஈடுபாடு இருக்கிறது, அவங்க அப்பாவுக்கு இருக்கிறது. அதனால் வந்து அந்த சப்ஜெக்ட் தயவு செய்து வேண்டாங்கய்யா. அது வந்து குடும்பத்தோடு விட்டுருவோம். நம்ம அந்த சப்ஜெக்ட் பேசுறது நல்லா இருக்காது. தனி வாழ்க்கை அது சரி. ஆமாம், தனி வாழ்க்கை. ஆனால் அதே நேரத்தில் பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டவரை பற்றி, அவருடைய ஒழுக்கம் பற்றி, அவருடைய நடவடிக்கை பற்றி மக்கள் பேசத்தானே செய்வாங்க. நீங்கள் பேசுங்க ஐயா. அந்த காலத்தை ஒழுக்கமோ பற்றி வாழ்ந்தாலும் அந்த காமராஜர் இல்லை, அன்னைக்கு கக்கன் இல்லை, அன்னைக்கு பக்தவச்சலம் இல்லை, அன்னைக்கு நேரெல்லாம் அவனுடைய வாழ்க்கையில் எடுத்து பாருங்கள்லாம் ஒழுக்கத்தோடு எல்லாம் இருந்தாங்க. இப்போ இருக்கிற ஆட்சியில் எதிர்கட்சியில் எல்லாம் ஒருத்தர் கணக்கு போட்டு பாருங்கள். இப்போ ஆளுங்கட்சியினுடைய அவளுடைய வரலாறு எடுத்து பாருங்கள், அவங்களுடைய சந்ததிகள் எடுத்து வரலாறு எடுத்து பாருங்கள். அதெல்லாம் வேண்டாங்க. அதெல்லாம் வேண்டாம். அதனால அசிங்கமான சப்ஜெக்டு. இன்றைய சூழலில் விஜய் கட்சிக்கு ஆதரவு குறைந்திருக்கிறது அப்படின்ற ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. இதை பற்றி உங்கள் கருத்து? விஜய் கட்சிக்கு நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டிருக்கிறது. இன்றைக்கி வந்து தஞ்சாவூரில் பார்ப்போம். இன்றைக்கி மீட்டிங் நடக்க போகுது, அதை பார்ப்போம். அப்புறம் வந்து 8ஆம் தேதி பார்ப்போம். மார்ச் 8ஆம் தேதி அவருடைய தேர்தல் அறிக்கை வருகிறது. என்ன செய்வான்னு பார்க்கலாம். ஆனால் என்னை கேட்டால் இந்த தேர்தல் அறிக்கையே வந்து ஒரு ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிற நான். யார் யார் என்னென்னு சொல்கிறாங்க, என்னென்னு செய்யலைன்னு அவனை பிடிச்சி என்கொயரி பண்ணணும். அதுக்குன்னு தனியாக ஸ்பெஷல் கோர்ட் ஒன்று ஆரம்பிக்கணும். அப்போ தான் இந்த அரசியல்வாதிகளை கண்ட்ரோல் பண்ண முடியும். கண்டதெல்லாம் பேசிட்டு ஆட்சிக்கு வந்தால் போதும், அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்களே ஒழியா, அதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெஷல் கோர்ட் ஆரம்பித்து உன் வாக்குறுதி ஏன்டா சொன்னேன், ஏன்டா செய்யலை அப்படின்னு ஒரு பெரிய ஒரு இது உருவாக்க வேண்டும் நான் நினைக்கிறேன். நான் உங்கள் கருத்துக்களை தந்தமைக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முற்றம் டிவி அவர்களுக்கும் என்னை கேள்வி கேட்ட தளபதி அவர்களுக்கும் நன்றி கூறி, தமிழக மக்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். முற்றம் நேயர்களே, அடுத்த ஒரு நிகழ்வில் வேறொரு ஆளுமையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.